கிறிஸ்துமஸ் கதை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாசரேத் என்ற ஒரு தாழ்மையான நகரத்தில் இருந்து எங்கள் கதை தொடங்குகிறது. அங்கே மேரி என்ற இளம் யூத பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் இன்னும் திருமணமாகவில்லை. ஆனால் ஜோசப் என்ற அன்பான மனிதனை விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருந்தாள். ஒரு சாதாரண நாளில் அசாதாரணமான ஒன்று நடந்தது. கர்த்தருடைய தூதன் காபிரியேல் மரியாவின் முன் தோன்றினார். பயப்படாதே மேரி, கேப்ரியல் கூறினார். நீங்கள் கடவுளின் தயவை கண்டீர்கள். அவர் உங்களை ஆழமாக நேசிக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்தார். விரைவில் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பார். நீங்கள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்கள். மேலும் அவர் பெரியவராகவும் கடவுளுடைய குமாரன் என்றும் அழைக்கப்படுவார். ஆச்சரியப்பட்டாலும் மேரி பணிவுடன் பதிலளித்தார். நான் கர்த்தருடைய வேலைக்காரன், கடவுள் விருப்பப்படி நடக்கட்டும். மேரி பிரசவிக்கும் நேரம் நெருங்க நெருங்க ரோமானிய பேரரசர் சீஷர் அகஸ்டஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிவித்தார். எல்லோரும் தங்கள் மூதாதையர் நகரங்களில் பதிவு செய்ய வேண்டியிருந்தது. எனவே மேரியும் ஜோசப்பும் ஜோசப்பின் குடும்ப இல்லமான பெத்லகேமுக்கு நீண்ட பயணத்தை தொடங்கினர். சாலை கடினமானதாக இருந்தது. 65 மைல்கள் கரடுமுரடான நிலப்பரப்பு வழியாக பயணம். சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்திருந்தவர்களால் நகரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஜோசப் தங்குவதற்கு ஒரு இடத்தை தேடி கதவை தட்டினார். ஆனால் ஒவ்வொரு விடுதியும் நிரம்பியிருந்தது. ஜோசப் தங்குமிடம் தேட முயற்சித்த போது களைத்து போய் பிரசவத்தை நெருங்கிய மேரி பொறுமையாக காத்திருந்தாள். இறுதியாக அவர்களுக்கு ஒரு அமைதியான தொழுவம் வழங்கப்பட்டது. விலங்குகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு தாழ்மையான இடம். அந்த இரவில் ஒரு அற்புதமான நட்சத்திரத்தால் ஒளிரும் வானத்தின் கீழ் இயேசு பிறந்தார். மேரி அவரை துடைத்து புதிய வைக்கோல் நிரப்பப்பட்ட தொழுவத்தில் மெதுவாக கிடத்தினார். அருகில் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது ஒரு தேவதை அவர்களுக்கு தோன்றி இரவை மகிமையுடன் ஒளிரச் செய்தார். பயப்படாதே, தேவதை அறிவித்தது. எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இன்று பெத்லகேமில் ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் துணியால் மூடப்பட்டு தொழுவத்தில் கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள். திடீரென்று பரலோக மனிதர்கள் கூட்டம் தோன்றி, உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமையும், பூமியில் அவருடைய தயவு உள்ளவர்களுக்கு அமைதியும் என்று பாடினர். மேய்ப்பர்கள் பெத்லகேமுக்கு விரைந்தனர். அங்கு தேவதூதர் சொன்னது போலவே மரியா, ஜோசப் மற்றும் புதிதாக பிறந்த இயேசுவை கண்டார்கள். மகிழ்ச்சியில் மண்டியிட்டு வணங்கி அவரை கண்ட பின் தாங்கள் கண்டவற்றை பற்றி பரப்பினர். அவர்களின் கதையை கேட்ட அனைவரும் வியந்தனர். அந்த இரவு கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான காதல் கதையின் தொடக்கத்தை குறித்தது. இது நம்பிக்கை, அமைதி மற்றும் இரட்சிப்பின் கதை. இந்த அதிசய நிகழ்வை நாம் நினைவு கூறும்போது அது நம் இதயங்களை மகிழ்ச்சியினாலும் ஆச்சரியத்தினாலும் நிரப்பட்டும். இனிய கிறிஸ்துமஸ்.